பல நாடுகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்குது. எந்த நாட்டிலையுமே பிரச்சனை இல்லைலாம் கிடையாது. நம்ம பக்கத்து நாட்டில் வங்கதேசம் இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் சரி, இந்தியாவும் சரி, ஸ்ரீலங்கா சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாலும் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. ரீசெண்டாக நடக்கிறது வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல வந்து ஜென்சி தலைமுறை வந்து அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் மேற்கொள்றாங்க. இந்த போராட்டம் எப்போ ஆரம்பிக்காங்க அப்படின்னா, முதல்ல மக்களுக்கு வந்து குடி தண்ணீர் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் சொல்லிட்டு பிரச்சனை ஆரம்பிக்காங்க. இப்போ அந்த போராட்டமே அரசுக்கு எதிராக மிகப்பெரிய வலுவாகி அரசையே கவுக்கக்கூடிய ஒரு போராட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இது வந்து அந்த நாட்டோட பிரச்சனை. அதை வந்து ஈரான்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது புதுசா அமெரிக்காக்காரங்க வந்து உள்ள தலையிடுதாங்க. மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா அமெரிக்கா நாங்க வந்து உள்ள தலையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உச்சபட்ச தலைவர் காமேனி ஈரான்ல இருந்து தப்பிச்சு போயிடுவாரு, அந்த நாட்டை வந்து நாங்க புடிச்சுக்கிருவோம், நாங்க புது அரசு உருவாக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நின்றுட்டு இருக்கு. இதை எதுக்கு இப்போ சொல்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட உலக அளவுல எந்த நாட்டுல பிரச்சனை நடந்தாலும் அங்க வந்து அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை உள்ள புகுத்தி அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிச்சு